வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உள்ளூர் அரசியல், வெளியூர் அரசியல், தேசிய அரசியல் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக தேசிய அரசியலை பேசல, உள்ளூர் அரசியல் நிறையா வந்துட்டதுனால இப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால், மோடி மாற்றப்படுகிறாரா? என்னங்க அது விளையாடுறீங்களா? மோடியாவது மாற்றுறதாவது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு காரணம் கேட்குறீங்க. இப்போ நேஷனல் மீடியா முழுக்க இந்த செய்திதான் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. சஞ்சய் ராகவத் பற்ற வைத்த வெடி இன்றைக்கி பரபரப்பாக பற்ற வைத்து அது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது. என்ன, 10 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸே போகாத மோடி ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் போய் அங்கே ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர் தான் அடுத்த பிரதமராக வரப்போகிறார் அப்படின்னு சஞ்சய் ராகவத் சொன்னது இன்றைக்கி தேசிய அரசியலில் பெரிய பரபரப்பு. 75 வயசு ஆகப்போகுது அடுத்த வருஷம். அப்போ 2029 வரைக்கும் மோடி இருப்பாரா, அதற்கு முன்பு போவாரா? இதை பிஜேபி கண்டிப்பாக மோடி தாங்க, அவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி இருக்குது. ஏன் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த மாதிரி சொல்கிறாரு? ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஆள் தான் தேவேந்திர பட்னாவிஸ். உங்களுக்கு தெரியும், தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறது நாக்பூருடைய செல்ல பிள்ளை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தேவேந்திர பட்னாவிஸ் ஏன் இதை சொல்கிறார்? நடப்பது என்ன? ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் நடந்தது என்ன? இதை பற்றி பார்க்கணுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போகணும். ஏன், ஆர்எஸ்எஸ் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் மோகன் பகாவத்தும் யோகியும் யூபியில் சந்தித்து பேசுனது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யோகியை முன்னிறுத்துகிறாங்களா பட்னாவிஸை முன்னிறுத்துகிறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்கு. நாக்பூரை சேர்ந்த நம்ம நிதின் கட்கரிக்கும் மோடிக்கும் பிடிக்காது. முதல் வேட்பாளர் பட்டியலில் நிதின் கட்கரி பேரே அறிவிக்கலை. அதுக்கப்புறம் தவறுதாயிடுச்சு சொன்னாங்க. ஆனால் பிரச்சனை பெருசாகிடுச்சு. சரி, இப்போ இதை பரபரப்பை பற்ற வைத்திருக்க, நெருப்பு இல்லாமல் புகையுமாங்கிற கேள்வி இருக்கும். இவ்வளோ நாள் சொல்லாமல் சஞ்சய் ராகவத் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சஞ்சய் ராகவத்தையும் நீங்கள் சாதாரணம் எடுக்கக்கூடாது. சொல்கிறவங்க காங்கிரஸாக இருந்தால் கூட அடப்போங்க காங்கிரஸ்லாம். இந்துத்துவாவில் திளைத்த சிவசேனா கட்சியினுடைய ஒரு அங்கம் தான் சஞ்சய் ராகவத். அவர் சொல்கிறாருன்னா 1000 காரணம் இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம், நம்ம யார் மடாதிபதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு மடாதிபதி போய் நம்ம உத்தவ் தாக்கரே பார்க்குறாரு. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு சனாதனி அப்படிங்கிறவர் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார், மோடியை சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உத்தவ் தாக்கரே அடுத்து முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை, ஒரு சனாதினி இன்னொரு சனாதினிக்கு துரோகம் செய்தால் அது கடவுள் மன்னிக்க மாட்டார். ஆனால் அந்த சனாதினி அப்படிங்கிற ஒருத்தவர் மன்னிப்பு கேட்டு அவர் சனாதினி மாற மாட்டார். அதாவது எப்படின்னா, மோடியை திட்டினார், ஆனால் அதுக்கப்புறம் மோடிக்கு சப்போர்ட்டாகவே ஒரு பேச்சு. அதாவது சனாதனம் செய்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டா கூட அதை பெருசாக எடுத்துக்கூடாது, அப்படி ரூட்டில் போகிறார் அவர். மோடியை விட்டு கொடுக்கல. இப்படி போயிட்டு இருக்க போது திடீர் திருப்பமாக இன்றைக்கி மோடி போய் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் போனது பெரிய வியப்பு. ஏன்னா மோடி எத்தனை தடவை போயிருக்காரு, ஒரு தடவை கூட போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன வெளிவர தகவல்? நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸ் நினைத்தால்தான் இந்தியாவில் ஆட்சி மாற்றமே ஏற்படும். ஆட்சி மாற்றம்னா பிஜேபியில் யார் தலைவராக இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது ஆர்எஸ்எஸ் தான். மோடி நினைத்தாலும் முடியாது. மோடி டேஞ்சரா ஆர்எஸ்எஸ் டேஞ்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் டேஞ்சர், மோடி டேஞ்சர் இல்லை. ஏன் மோடி டேஞ்சர் இல்லைன்னா, மோடி இப்போ பண்ணுறது பரவாயில்ல, ஆனால் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் சீக்கிரம் பண்ணக்கூடியவங்க. அவங்க பொது சிவில் சட்டத்திலேருந்து எல்லாத்தையும் உடனே நிறைவேற்றணுங்கிறாங்க. பாயெல்லாம் வெளியே அனுப்புறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. மோடி கூட்டணி ஏகப்பட்ட, ஏன்னா மோடி ஒரு அரசியல்வாதி. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்பயுமே நிரந்தரமானது. மோடி ஆளுங்கள் வருவாங்க போவாங்க, ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகள் நிரந்தரமானது. ஆர்எஸ்எஸ் ஆவது நாயுடு வேணும் நிதிஷ்குமார் வேணும்னு கொஞ்சம் பணிஞ்சு போவார். ஆர்எஸ்எஸ் அப்படி பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் எவ்வளோ சண்டை நடந்ததுங்கிறது பழைய காலத்தில் பார்த்துருக்கோம். நட்டா மோடியோட ஆள். அவர் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு தேவைப்பட்டது, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? அதற்கு பிறகு நடந்த கர்நாடக தேர்தலில் தோல்வி. உடனே ஆர்எஸ்எஸ் உள்ளே வர ஆரம்பிச்சது. நாங்கள் இல்லாதனால தான் நீங்கள் தோற்றோம், நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு தான் ஹரியானாவிலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து டெல்லி எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் போய் வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டது. நல்லா யோசனை பாருங்கள். போன தடவை எப்பயுமே மோடி என்ன பண்ணுவார், போன தடவை ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தடவை வேக வேகமாக நடக்குது காரியம். ஏன்னா கொஞ்சம் தாமதித்தாலும் ஆளை மாற்றினாலும் மாற்றிடுவாங்களோ, அப்படி அவ்வளோ வேகம்.
மோடி, அமித்ஷா இந்த 2 பேர் கையில் பிஜேபி இருந்தாலும் பிஜேபியில் பெரும்பாலான எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ளவங்க தான். அதில் மாற்று கருத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் நெருக்கமான பல பேர் இருக்காங்க. சௌகான் ஆகட்டும், மோகன்லால் கட்டார் ஆகட்டும், நம்ம பிட்னாவிஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் தீவிரமான ஆட்கள். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு மோடி, அவருக்கான ஆட்களை போடுறாரு. யார்? நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அமித்ஷா, ராஜ்நாத் சிங் கூட அதில் பக்கம் வருவார். அவங்கெல்லாம் ஒரு கோஷ்டி. அது மோடி அண்ட் கோ வச்சது தான் சட்டம். ஸ்மிருதி இரானி இவங்கெல்லாம். இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினச்சிட்டு இருக்குது, ஒரு ஆளை மாற்றணும். எவ்வளோ நாள் மோடி வச்சு ஓட்டுவீங்க? ராகுல், பிரியங்கா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இளம் தலைவரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. மோடிக்கு ஆனால் மோடியின் கேரண்டின்னு சொல்லி பெருசாக எடுபடலை. அது ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தான். தனிநபர் வழிபாடு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஒத்துக்காது. அதையும் மீறி மோடிக்கு கேரண்டின்னு சொன்னார். அது ஆர்எஸ்எஸ் பெருசாக ரசிக்கலை. இவ்வளவு நாள் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் மோடி போகிறாருன்னா ஏதோ ஒரு உடன்பாடுக்கு அவங்க வந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது மோடி ஆர்எஸ்எஸ் அலுவலகம் போகிறாருன்னா அது 1000 சந்தேகத்தை ஏற்படுத்தும். இதையும் தாண்டி பிட்னாவிஸ் சொல்கிறார். பிட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்கணும்? அதெல்லாம் சும்மா பேசுகிறாருங்க, அதெல்லாம் மோடி தான் தலைவர், அவர் தான் பிரதமர் வேட்பாளர், இல்லை பிரதமர் அவர் தான் தொடர்கிறார். பிட்னாவிஸ் என்ன சொல்கிறாரு? 2029 வரைக்கும் இவர் தான். என்ன சொல்லியிருக்கணும்? மோடி தாங்க பிரதமர், அடுத்த எலெக்ஷன்லேயும் மோடி தாங்க பிரதமர், அப்படி தான் சொல்லியிருக்கணும். 2029 வரைக்கும் மோடி தான் பிரதமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 2029 வரைக்கும் மோடி, அதுக்கப்புறம் வேற ஆளை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படி தானே அர்த்தம் ஆகுது. சார், பிஜேபியோட கூட்டணி இல்லையான்னு எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க. எக்காலத்துலேயும் கூட்டணி இல்லை அப்படி சொல்லணுமா? 2029 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு அப்படி சொல்லணுமா? எக்காலத்துலேயும் கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னார். அதே மாதிரி தானே இப்போ பிட்னாவிஸ் சொல்லியிருக்கணும். சார், மோடி வெளிநாடுலாம் போகிறாரு, ராஜகுரு அவர், எல்லா நாட்டிலும் அவரை பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. மோடி தான் சார் நிரந்தரமான பிரதமர் வேட்பாளர். ஏன் சொல்ல மாட்டார் தெரியுமா? அவர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் ஆள். பிட்னாவிஸை மோடிக்கும் அமித்ஷாவுக்கு பிடிக்குமானா பிடிக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது சில விஷயம்லாம். பிட்னாவிஸ் அப்படிங்கிறவர் ஆர்எஸ்எஸோட ஆள். பிட்னாவிஸை துணை முதல்வர் ஆக்குனதே மோடியுடைய சாமர்த்தியம். ஷிண்டேவை தூக்கி விட்டு இவர் டவுன் ஆக்குனார். நாங்கள் 2 பேரும் தான். நீ ஆர்எஸ்எஸ் ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ஆர்எஸ்எஸ் சொன்னிச்சின்னு இவர் சொல்கிறத மோடி விரும்பலை. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆளாக இருக்கக்கூடிய யோகியை விரும்ப மாட்டார். நல்லா கவனித்து பாருங்கள். ஆர்எஸ்எஸ் ஆள்லாம் மோடிக்கும் ஒரு சண்டை இருக்கும். எதுக்கு மனோகர்லால் கட்டார் ஹரியானாவில் முதலமைச்சராக இருந்தவரை தூக்கி அந்த பதவியில் தூக்கிட்டு இவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டார்? மத்திய பிரதேசத்தில் சௌகான் இருந்தார், 2வது தடவை ஆட்சியை பிடிக்கிறார். அவரை கரெக்டாக அவர் தூக்கிட்டு சென்ட்ரலில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வேற ஆளை போடுறீங்க. சௌகான், மனோகர்லால் கட்டார் எல்லாம் ஆர்எஸ்எஸோடைய தீவிரமான அனுதாபிகள். இந்த தீவிரமான அனுதாபிகளை கூட கட் பண்ணி அவங்கள ரெக்கையை வெட்டி இந்த பக்கம் அனுப்புகிறார். ஏன்? அடுத்த தடவை முதலமைச்சரானா யோகியை முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய் யோசிக்கிறார். நீங்கள் இந்த மோடியை அப்புறப்படுத்துகிற முயற்சிக்கும் போது யோகியை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார் மோடி. இந்த சட்டமன்ற தேர்தலில் மோடி தொங்கு சட்டமன்றம் வரணும், யோகி பெரும்பான்மையாக ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் மோடியோட எண்ணமே. இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கட்சியில் இருப்பாங்க திமுக. ஒருத்தருக்கு சீட் கொடுத்தா இன்னொருத்தர் எதிர்த்து வேலை செய்வாங்க. கரெக்டாக ஒரே கட்சி திமுக ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அதிமுக ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் யோகி ஜெயிப்பதை மோடியை விரும்ப மாட்டார். ஏன்னா யோகி நமக்கு திருடன் பண்ணுறாரு, இவர் ஜெயிக்கக்கூடாது. அப்போ தேசிய அரசியலில் வரக்கூடிய மாற்றங்கள் சஞ்சய் ராகவத் இவ்வளோ தைரியமாக பேசுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப வேண்டியப்பட்ட நம்ம இவர் யார், உத்தவ் தாக்கரேவுடைய இன்னொருத்தர் ராஜ் தாக்கரே, மராத்தி தெரியாதுன்னா கன்னத்தில் அரைங்கிறார். எல்லாம் இப்போ பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அது அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுக்கறது. ராஜ் தாக்கரே சொன்னது பெரிய விஷயம், மொழி தான் முக்கியம். தமிழ்நாடு பாருங்கள் எவ்வளோ தன்மானத்தோடு இருக்குது. ராஜ் தாக்கரே சொல்கிறார், தமிழ்நாடு தன்மானமாக இருக்குது, மொழி வேணாங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லுங்கள், இனிமேல் யாராவதுன்னா அடிங்கிறார். ஏற்கனவே ஒரு ஏர்டெல் கம்பெனியில் போய் ஒரு பொண்ணு எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தான் பேச தெரியும், மராத்தி தெரியாதுன்னு சொன்னது அது பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. அப்போ தேசிய அரசியலில் இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒருவரை அகற்ற வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஆர்எஸ்எஸில் ரொம்ப வலுவாக ஓடிட்டுருக்கு. இப்போ மோடிக்கு ஏன் பவர் இருக்குது, அதாவது நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ மோடி தான் நம்பியிருக்காங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஃபண்டில் ரொம்ப தட்டுப்படுறாங்க. நாயுடுவா மோடியா யார் நினச்சா மோடியை கவுக்க முடியும், இல்லை மோடி நாயுடுவை கவுக்க முடியுமா, நாயுடு மோடியை கவுக்க முடியுமான்னா 2 பேருக்கும் 2 பேர் ஆள் வேணும். நாயுடுக்கு ஃபண்டு நிறையா தேவைப்படுது, ஃபண்டு இல்லாமல் திணறாரு.
மோடி தான் கொடுக்க முடியும் ஒன்று. இன்னொன்று, நிதிஷ்கும் அதே பிரச்சனை தான். வரக்கூடிய தேர்தலில் அவர் ஜெயிச்சாகணும். நேற்று நடந்த மீட்டிங்கில் என்ன ஆகுது பார்த்தீங்களா? நிதிஷ்குமார், நம்ம அமித்ஷா எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு அம்மா வந்து பயனாளி வந்து இது கொடுக்க வராங்க, இது அந்த பலனை வாங்க வராங்க. அமித்ஷா கொடுக்குறாரு, அவங்க வந்து வாங்கணும். யார்? அந்த பெண்ணு. அவங்க வராங்க, ஓரமாக நிற்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவை தோலை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்க மினிஸ்டர் கையை தட்டுறாரு, நிதிஷ்குமாரை வேணான்ட்டு. அமித்ஷாவும் ஒன்றும் புரியல, அவருக்கு வேணாங்கிறாரு. ஏன் நிதிஷ்குமார் இப்படி பண்ணுறாரு? பெண்களை வந்து மாதிரி தொட்டு இது பண்ணுறாரு, பிரச்சனை ஆகும் இல்லைங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் கொஞ்ச நாளாகவே வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவர் வந்து அவருடைய எப்படி சொல்கிறது, ஒரு முதலமைச்சர்னால சில விஷயம் பேச முடியல. அவர் வந்து சில விஷயம் முடியல, அவரால் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது, வயதிகம் ஆகிடுச்சு, மறந்துடுறாரு. அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நிதிஷ்குமாரை கார்னர் பண்ணி அதன் மூலமாக அங்கே வளரணும்னு பார்க்குதுன்னு ஏற்கனவே தேஜஸ்வி பேச ஆரம்பிச்சிட்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக மோடிக்கு நெருக்கடி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இன்றைக்கி தேசிய அரசியலில் இப்படி ஒரு பரபரப்பு வருவது அப்படிங்கிறது மோடி அமித்ஷா இதை டேக்கல் பண்ண முடியல. இன்னொன்று, பிட்னாவிஸ் சொன்னதை வந்து மோடி அமித்ஷா ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்று, பிட்னாவிஸ்க்கு எப்படிங்க இந்த தைரியம் வந்தது? 2029 வரை மோடி தான் முதலமைச்சர் பிரதமர்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இவர் யார்? இவர் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போதைக்கு மோடி தாங்க பிரதமர், அதெல்லாம் மாற்றம் இல்லைங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நினைப்ப முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். கடந்து போயிருக்கணும். ஹைகமாண்ட் தாங்க எல்லாம், மோடி தான். எதுவுமே சொல்லாமல் இப்படி பூடகமாக சொன்னது 1000 விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்குது. மோடி சொல்கிறோம், இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லுவோம். மோடி வந்து இந்தியா வளைக்க பார்க்குறாரு, அமித்ஷாவும் மோடியும் இந்தியாவை ஏதோ சொந்த கட்சியிலே பிரச்சனை வரும். நீங்கள் பெரிய மனிதர்கள், அதாவது என்னென்னா நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எப்படி வீழ்ந்தாங்கிறது பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க தான் வீழ்ந்துவாங்க. மோடியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸோ மற்ற கூட்டணி கட்சியோ தெரியல, ஆர்எஸ்எஸ்ஸே வீழ்த்தும். ஆர்எஸ்எஸ்ஸை கண்டிப்பாக பிஜேபி இருக்கக்கூடிய ஒருத்தரே வீழ்த்துவார்கள். நீங்கள் எவ்வளோ நாள் வந்து மக்களை ஏமாற்றி இதே மாதிரி கொட்டம் போட்டுட்ருப்பீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாடு முழுவதும் மலக்கலக்கத்தை ஏற்படுத்தி பாபர் மசூதி அடித்து சாம்பல் 18-20 மசூதியில் லிங்கத்தை தேடுறேன்னு கிளம்பி உச்சநீதிமன்றம் சொன்னதை மீறுறாங்க, புல்டோசர் அரசியல் நடத்துகிறாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இதே தான் பேச்சு, வேறு பேச்சே இல்லை. அவுரங்கசீப் கல்லறையை தோன்றேன், அதாவது வந்த உடனே வந்து பெண்களுக்கு 2100 ரூபா கொடுக்குறாங்கன்னா இன்னும் கொடுக்க முடியல. வந்த உடனே பஸ் கட்டணத்தை உயர்த்துறீங்க 15% மேற்கு மகாராஷ்டிராவில். நீங்கள் எல்லாம் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் மோடி அவர்களுக்கு ஒரு திருடன் உருவாயிடுச்சு. எழுதி வச்சுக்கோங்க, மோடி வந்து ரொம்ப நாள் வந்து பிரதமராக இருப்பான்னு நம்ம நினைக்கல. ஒன்றாக மக்களாக மாற்றுவார்கள், இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. சார் நிம்மதி நீங்கள் இல்லைன்னா அது வேலை. அதனால தான் அடிக்கடி ஃபாரின் போயிடுறாரு நினைக்கிறேன். பிஜேபியா ஆர்எஸ்எஸ்ஸா? மோடின்னு சொல்கிறோம். பிஜேபியா ஆர்எஸ்எஸ்ஸா? எது மோசமானதுன்னா மோடின்னு சொல்கிறோம். மோடியை விட ஆபத்தான, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். அதுக்கு மோடி இருந்தாலும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும். பிஜேபி அப்படிங்கிற கட்சியில் மோடி அநியாயத்தெல்லாம் பண்ணுறாரு. இதை விட மோசமானவர்கள் 2 பேர் ஜெயிக்கும் போது இவர் ஜெயிக்கணும். இவர் ஜெயிக்கலன்னா யோகி வந்தார்னா அவர் வேறு மாதிரி மோடியாக இருப்பார். வரக்கூடாது, நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் வரக்கூடாதுன்னு உறுதியாக நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.